भ्राजिष्णुर्भोजनं भोक्ता सहिष्णुर्जगदादिजः अनघो विजयो जेता विश्वयोनिः पुनर्वसुः. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 149வது திருநாமம் விஜயஹா என்பது. விஜயஹா என்றால் பொருள் எல்லோருக்குமே தெரியும். விஜயம் என்றால் வெற்றி. நாராயணன் அவன் வெற்றியே வடிவெடுத்தவன், எப்போதும் வெல்பவன், அடியார்களுக்கும் வெற்றியை அருள்பவன். இதை விளக்கும் விதமாக ஒரு கதையை பார்ப்போம். குந்தி தேவி தன்னுடைய மகன்களை அழைத்துக் கொண்டு பிருகு முனிவரை போய் வணங்கினாளாம். அப்போ குந்தியின் மகன்கள், மாதிரியின் மகன்கள், பஞ்ச பாண்டவர்களும், தர்மபுத்திரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் ஐவரும் பிருகுவை நமஸ்கரித்தார்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணார் பிருகு மகரிஷி. ஆயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவ என்றே ஆசீர்வாதம் பண்ணார். ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் வித்தியாசமாக நீ 60 27 விளங்குவாயினார். 60 27 விளங்குறதா? அர்ஜுனனுக்கும் புரியல, குந்திக்கும் புரியல. ஆனா அவர் சொல்லிட்டார், நீ 60 27 விளங்குவாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அர்ஜுனன் என்னவென்று புரியாமல் சிந்தித்துக் கொண்டே இருந்தார். குந்தி தேவி யோசிச்சா, ஆனா பிருகு பெரிய முனிவர், அவரை போய் நாம கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. பிருகு மகரிஷி மும்மூர்த்திகளுக்கே பரீட்சை வைத்தவர். அதனால குந்தி தேவி சரி ஏதோ பெரியவர் சொல்லியிருக்காருன்னா அர்த்தம் இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டார். பின்னாடி ஒரு முறை வியாசரை சந்தித்த போது குந்தி தேவி அவர்கிட்ட விண்ணப்பித்தாளாம், பிருகு முனிவரை போய் நாங்க வணங்கினோம், எல்லா குழந்தைகளுக்கும் ஆயுஷ்மான் பவா, நீண்ட ஆயுளோடு வாழ்க்கைன்னு ஆசீர்வாதம் பண்ணார், அது எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா அர்ஜுனனை மட்டும் 60 27 இருப்பாயின்னு ஆசீர்வாதம் பண்ணார், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாலும் குந்தி. வியாசர் சொன்னாராம், வெரி சிம்பிள், 60 வருடங்களின் பெயர்கள் இருக்கின்றது அல்லவா. இப்போது நாம இந்த உபன்யாசம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா இப்போ நாம் இருக்கக்கூடிய வருடம் பிளவம் என்ற வருடம். இது போல பிரபவ, விபவ, சுக்ல, பிரமோதூத, பிரஜோத்பத்தி என்று பல 60 வருடங்கள் இருக்கின்றன அல்லவா. அந்த 60ல 27வது வருடத்துக்கு விஜயன்னு பேரு. விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம். உன் பையன் எப்போதும் விஜயத்தோடு வெற்றியோடு திகழ்வான். அதத்தான் 60 27 60 வருடங்களின் பெயர்கள்ல 27வது வருடத்தின் பெயர் விஜய என்பது. அந்த விஜயத்தோடு உன் மகன் இருப்பான்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதனால வியாசரும் ஆசீர்வாதம் பண்ணாராம், இவன் விஜயன் என்றே இனி அழைக்கப்படட்டும். அதனாலதான் பின்னாடி வில் விஜயன், விஜயன் என்ற திருநாமம் அர்ஜுனனுக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். அது பிருகு முனிவரும் வியாசரும் முன்பே செய்த ஆசீர்வாதம். சொன்னாடா, இவன் விஜயன் எப்போதும் வெற்றியோடையே இருப்பான். ஆனா குந்தி கேட்டா, அது எப்படி என் மகனே எப்போதும் வெல்வானா? அது சாத்தியமா? ஏன்னா உலகத்துல ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் வெற்றி தோல்வி எல்லாம் தான் வரும். அவன் எப்பேற்பட்ட வீரனா இருந்தாலும் கூட ஒரு பழமொழி, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது இவன் எப்போதுமே விஜயன், எப்போதுமே வெல்வான், தோற்கவே மாட்டான்னு சொல்கிறீர்களே, அது எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று வியாசரிடம் கேட்டாள் குந்தி. அப்போ வியாசர் சொன்னாராம், விஜயன் இவன் பக்கத்துல இருப்பான், அதனால இவன் விஜயனா இருப்பான். யார் இந்த விஜயன்? சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமான கண்ணபிரான். அந்த கண்ணன் இந்த அர்ஜுனனுக்கு கூடவே துணை இருப்பான். அந்த நாராயணனுக்கு தான் விஜயன் பேர். எப்போதும் வெற்றியை வடிவெடுத்தவன், எப்போதும் வெல்பவன், அடியார்களுக்கு வெற்றியை தருபவன் நாராயணன். அந்த விஜயனான கண்ணன் இவன் கூட இருக்கிறதுனால இவனும் விஜயனாகவே வெற்றி பெறுபவனாகவே திகழ்வான் என்று வியாசர் சொன்னாராம். இதை மெய்ப்பிக்கும் விதமாக பின்னாடி சஞ்சயன் என்ற தேரோட்டி அவன் திருதராஷ்டிரனிடம் சொல்கிறான். மகாபாரத போர், அதுல 10ஆம் நாள் பீஷ்மர் பானங்களாலே தாக்கப்பட்டு அம்புப்படுகையில கிடக்கார். அப்போ சஞ்சயன் போய் திருதராஷ்டிரன் செய்தி சொல்றான். அப்போ எல்லாத்தையும் கேட்ட திருதராஷ்டிரன் கடைசியா சஞ்சயன்ட்ட கேட்டாமா, சரிப்பா இப்ப நிலைமை எப்படி இருக்கு, யார் வெல்வார்கள்னு கேட்டான். என் பிள்ளைகள் வெல்வார்களா அல்லது அந்த பாண்டவர்கள் வெல்வார்களா, யார் வெல்வார்கள்னு கேட்டான் திருதராஷ்டிரன். சஞ்சயனுக்கு நன்றாகவே தெரியும், பாண்டவர்கள் தான் தர்மத்தின் வழி நடக்கிறார்கள், பாண்டவர்களுக்கு தான் கண்ணனின் அருள் இருக்கிறது, அதனால் நிச்சயமாக பாண்டவர்கள் தான் வெல்ல போகிறார்கள் சஞ்சயனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணான், நேரடியா திருதராஷ்டிரன் போய் உன்னோட பிள்ளைகள் எல்லாம் தோற்றுவார்கள் சொன்னா அந்த ராஜா மனசு கஷ்டப்படுவான் அல்லது கோபப்பட கூட வாய்ப்பு உண்டு. எப்போதுமே பேசும்போது இனிமையா பேசணும். ஜார்ஜ் பெர்னாட் ஷான்னு பெரிய ஆரேட்டர், அவர் ஒரு முறை பேசும்போது சொன்னாராம், நான் பேசுறது என்னோட ஆடியன்ஸ்ல பாதி பேருக்கு தான் புரியும், பிகாஸ் 50% ஆஃப் மை ஆடியன்ஸ் ஆர் ஃபூல்ஸ். கேட்டு இருந்தவங்க எல்லாம் எழுதுட்டாங்களாம், எப்பா ஏதோ போனா பொறுத்து ஏதோ பேசுற கேட்கலான்ட்டு வந்தா 50% ஃபூல்ஸ் நான் சொன்னேன் அப்படின்னு எழுதார்களாம்.
பெர்னாட் ஷா மாத்தினாராம், சாரி நான் தப்பா சொல்லிட்டேன், நான் பேசுறது ஆடியன்ஸ்ல 50% பீப்புளுக்கு தான் புரியும், பிகாஸ் 50% ஆஃப் மை ஆடியன்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தாங்களாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். 50% இன்டெலிஜென்ட்னா அப்ப மீதம் உள்ள 50% என்ன? ஆனாலும் அதை சொல்லக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது போல சஞ்சயன் என்ன பண்ணா, பாண்டவர்கள் ஜெயிப்பார்கள்னு தெரியும், அதை நேரா சொல்ல மனம் இல்லை. அதனால என்ன சொல்றான், பகவத்கீதையிலும் இந்த ஸ்லோகம் வருகிறது, பகவத்கீதையின் நிறைவு ஸ்லோகமாக. இது மகாபாரதத்தில் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொல்லும் ஸ்லோகம். யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः யத்ர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவா நீதிர் மதிர்மமா. சஞ்சயன் சொல்றான், யத்ர யோகேஸ்வரः கிருஷ்ணः, இந்த உலகத்தில் உள்ள அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள், அவற்றின் இருப்பு, அவற்றின் செயல்பாடுகள் அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய யோகேஸ்வரனான கண்ணன் எங்கே இருக்கிறானோ அங்கே வெற்றி. யத்ர பார்த்தோ தனுர்தரஹா, வில் விஜயனான அர்ஜுனன் எங்கே தன்னுடைய தனுஷ் என்னும் வில்லை ஏந்தி கொண்டு எங்கே நிற்கிறானோ அந்த இடத்திலே வெற்றி. தத்ர, அந்த இடத்திலே ஸ்ரீஹி, செல்வ செழிப்பு ஏற்படும், விஜயஹா, வெற்றி உண்டாகும், தத்ர ஸ்ரீ விஜயஹா பூதிஹி, நல்ல செழிப்பு செழுமை ஏற்படும், நீதிஹி, நீதி நியாயமும் அங்கே இருக்கும், துருவா, இது எல்லாமே அங்கே நிலைத்து இருக்கும், மாறாமல் உறுதியோடு அங்கே செல்வம், வெற்றி, நீதி, செழிப்பு, இது எல்லாமே நிலைத்திருக்கும். எங்கே அர்ஜுனன் இருக்கானோ அங்க வெற்றிமா. ஏன்னா அர்ஜுனனே விஜயன் என்று பெயர் பெற்றவன், அப்ப அவன் இருக்கிற இடத்துல வெற்றி. அதை விட முக்கியமாக அந்த விஜயனான அர்ஜுனனை விஜயனாக ஆக்கிய விஜயனான கண்ணனே பக்கத்துல இருக்கான். அப்ப அர்ஜுனனும் இருக்கிறான், அவனை விஜயனாக்கிய உண்மையான விஜயன் கண்ணனே இருக்கான்னா அப்புறம் அங்கதான் வெற்றிங்கிறதுல சந்தேகம் இருக்குமா? அதனால உன்மகன்கள் தோற்பார்களோ பாண்டவர்கள் ஜெயிப்பார்களோ நேரடியா சொல்லாம அர்ஜுனனும் கண்ணனும் எங்கே இருக்கிறார்களோ அங்கே எல்லா நன்மைகளுமே நிலைத்திருக்கும் என்று சொல்லி சஞ்சயன் முடிச்சுட்டான். இப்படி தன்னுடைய அடியார்களை விஜயர்களாக, வெற்றி பெறுபவர்களாக ஆக்குவதாலே நாராயணன் விஜயா, வெற்றி தருபவன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த 147 152 வரை இந்த 6 திருநாமங்களுமே மும்மூர்த்திகளுக்கு மத்தியில் விஷ்ணுவாக அவதரித்த எம்பெருமானை குறிக்கிறதுன்னு பார்த்தோம் அல்லவா? அவருக்கு எப்படி விஜயகாங்கிறது பொருந்தும் என்றால், பிரம்மாவை படைப்பு தொழிலிலே அவர் ஏவினார், சிவபெருமானை அழிக்கும் தொழிலிலே ஏவினார். அந்தந்த தொழில்கள்ல அவரவர் வெற்றி பெறுவதற்கும் அந்த மத்தியிலே விஷ்ணுவாக இருந்து நாராயணன் வழிகாட்டுகிறான். அவன் காட்டு வழியில் பயணித்து பிரம்மா சிவன் அவர்களும் தங்கள் தங்கள் தொழில்களிலே அவர்களும் விஜயர்களாக வெற்றியோடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நமக்கும் நம்முடைய தொழில்கள்ல, நம்முடைய கல்வியில, நம்முடைய முயற்சிகள்ல வெற்றி வர வேண்டும் அல்லவா? அந்த விஜயனான பெருமாளை நாமும் தியானிப்போம். வெற்றியை அவனிடமிருந்து பெறுவதற்காகவே எங்க ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அற்புதமான ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். இந்த ஸ்லோகத்துல 11 ஜா இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நம்ம ஒத்தொத்தருக்கும் பெருமாள் விஜயத்தை அருள்வார். அது என்ன ஸ்லோகம் என்றால், ஜயாத்யாயாம் கீதாம் விஜய சுஹ்ருதேயோ புவி ஜகௌ ஜயம் குர்வன் வியாச ஸ்வயமபி யஜன் ஸ்வஞ்ச பகுதா ஜகத்ராணம் குர்வன் அபி கில கஜத்ராணமபி யஹா ஜெகநாத சுவாமி ஜனயது ஜெயம் ந சகி சதா என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, ஜெய என்ற அந்த வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல 18 ஒரு அர்த்தம் உண்டு. ஜயாத்யாயாம் கீதாம், ஜெய என்ற 18 அத்தியாயங்கள் கொண்ட கீதையை விஜய சுஹ்ருதேயோ புவி ஜகௌ, விஜயனான அர்ஜுனனுக்கு எந்த பெருமாள் சொன்னாரோ, ஜெய அத்தியாயம் கொண்ட கீதையை விஜயனாகிய அர்ஜுனனுக்கு சொன்ன எம்பெருமான் ஜெயம் குர்வன் வியாசகா, அவனே வியாசராக அவதரித்து ஜெய என்று பெயர் பெற்ற மகாபாரதத்தை எழுதினான். யஜன் சுவம்ச பகுதா, அவனே மற்ற புராணங்கள் எழுதி, யஜன் வியாசராக அவதரித்து மற்ற புராணங்கள் எழுதி தன் புகழை தானே பறக்க பேசினான். ஜெகத்ராணம் குர்வன் அபிகில கஜத்ராணம் அபியகா, அந்த கஜேந்திரன் என்னும் யானை ஆதி மூலமே அழைத்த போது இந்த ஜகத்தை கூட மறந்துட்டோம், அந்த கஜத்தை ரட்சிக்கிறதுக்காக போனான். ஜகம், அதை திருப்பி போட்டா கஜம். ஜகம்னா உலகம், கஜம்னா யானை. யானை அழைத்தவாறே ஜகத்தையே மறந்துட்டு கஜத்தை ரட்சிப்பதற்காக ஓடினானே அந்த ஜெகநாத சுவாமி, அந்த ஜெகநாதன் விஜயனான அந்த கண்ணபிரான் ஜனயது ஜெயம் ந சகி சதா. இந்த ஸ்லோகத்தை கவசம் கனெக்ட் வாயிலாக எந்தெந்த அடியார்கள்லாம் கேட்டார்களோ அத்தனை பேருக்கும் அவர்களுடைய நல்ல முயற்சிகளிலே
ஜெயத்தை அருளட்டும் இந்த ஸ்லோகம் பண்ணியிருக்கார். மீண்டும் ஸ்லோகத்தை, ஜெயம் தரும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்கிறேன். ஜயாத்யாயாம் கீதாம் விஜய சுஹுதேயோ புவிஜகோ ஜெயம் குர்வன் வியாச ஸ்வயம் அபி யஜன் ஸ்வஞ்ச பகுதா ஜகத்ராணம் குர்வன் அபி கில கஜத்ராணம் அபி யஹா ஜெகநாத சுவாமி ஜனயது ஜெயம் ந சஹி சதா. இப்படி என்றென்றும் அடியார்களுடைய முயற்சிகளிலே வெற்றி பெறும்படி அருள் புரிவதால் எம்பெருமான் விஜயா என்று அழைக்கப்படுகிறார். அது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 149வது திருநாமமாக உள்ளது. நாமும் இந்த திருநாமத்தையும், அதுவும் குறிப்பா இந்த லிங்க்ல ஜெயம் தரும் ஸ்லோகமும் அடங்கி இருப்பதால இந்த லிங்கை நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து, எல்லோரோடும் இணைந்து விஜயாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாம் எடுக்கும் எல்லா முயற்சிகளையுமே வெற்றியோடு நிறைவு பெறும்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்து 150வது திருநாம விளக்கத்துல வால்மீகி ராமாயணத்தில் இருந்து ஒரு சுவையான சம்பவத்தை காண்போம். நன்றி, வணக்கம்.